லியோவில் என்னடா ஃபேக் ஃப்ளாஷ்பேக்கு? கேங்கர்ஸ் படத்தில் தலைவன் சுந்தர் சி வச்சிருக்காரு பார் ஒரு ஃபேக் ஃப்ளாஷ்பேக்கு. இதுதான் உண்மையான ஃபேக் ஃப்ளாஷ்பேக்கு. கேங்கர்ஸ் இந்த படம் ஏன் ஆடியன்ஸ் சைடில் ஹைப் ஆச்சு அப்படின்னா, வடிவேல் அவர்களும் சுந்தர் சி அவர்களும் திரும்ப ஒரு காம்போவை சேர்ந்து ஒரு படம் பண்ண போகிறாங்க அப்படின்னு சொன்னோடனே ஆடியன்ஸுக்கு பயங்கர எக்ஸைட் ஆயிடுச்சு. ஸோ அதுவே ஒரு மைனஸ் பாயிண்ட்டுமே நம்ம சொல்லலாம். ஸோ சுந்தர் சி அவர்கள் படத்தை ஏன் நம்ம இன்ன வரைக்கும் பார்க்குறதுக்கு ஒரு செட் ஆஃப் ஆடியன்ஸ் வராங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, என்னதான் நம்ம அவரை ட்ரோல் பண்ணாலுமே இவர் படத்தில் என்ன இருக்க போகுது, ஒரு 5 பாட்டு இருக்கும், அதில் 2 கிளாமர் பாட்டு இருக்கும், ஒரு கிளைமேக்ஸில் ஒரு திருவிழா போட்டு ஒரு சாமி பாட்டை வச்சுருவாரு, இதை தான் டெப்லேட்டிவாக பண்ணிகிட்ருக்காரு அப்படின்னு நம்ம சொன்னாலுமே, அவர் வந்து ஒரு ரவிக்குமார் எடுத்துக்கோங்களேன், அவர் வந்து ரஜினி, கமல், விஜய் வச்சு ஒரு சைடு படம் பண்ணுறப்போ, அதே டைமில் இன்னொரு சைடு இவர் விஜய், ரஜினி, கமல் அவர்களை வச்சு படம் பண்ணி ஹிட் கொடுத்துட்ருப்பாரு. ஸோ அன்னைக்கிலேருந்து இன்னைக்கு வரைக்குமே படம் பண்ணுறாருனா, ஒரு டேரக்டர், கமர்ஷியல் டேரக்டர் ஒரு படம் பண்ணுறாருனா அது எவ்வளோ பெரிய விஷயம். நீங்கள் என்ன தான் ட்ரோல் பண்ணாலும் சரி, என்ன தான் என்னை மென்ஷன் பண்ணி இந்த மாதிரி சொன்னாலும் சரி, நான் திரும்ப அந்த டெம்ப்ளேட்டில் தான் படம் எடுப்பேன். படம் எடுத்து நான் உங்களுக்கு என்டர்டெயின் பண்ணுவேன் அப்படி சொல்லி காட்டிகிட்டு இருக்காரு நம்ம சுந்தர் சி அவர்கள். இந்த படத்தோட ஒன்லைன் என்னவா இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, படத்தில் ஹீரோ அவர்கள் வந்து ஒரு ஸ்கூலில் பிடி சாராக வந்து ஜாயின் பண்ணுறாரு. ஹீரோயின் கேத்ரின் தெரசா அவர்கள் அதே ஸ்கூலில் கம்ப்யூட்டர் சயின்ஸ் டீச்சராக இருக்காங்க. அதே ஸ்கூலில் வந்து வடிவேல் அவர்கள் இன்னொரு பிடி மாஸ்டராக இருக்காங்க. சீரியஸான பிடி மாஸ்டராக நம்ம சுந்தர் சியும், கொஞ்சம் காமெடியாக பண்ணுற நம்ம வடிவேல் அவர்கள் அவரும் ஒரு பிடி சாராக இருக்காங்க. ஸோ இதில் வடிவேல் அவர்கள் பண்ணுற காமெடி ஒர்க் அவுட் ஆயிருக்கா அப்படின்னு பார்த்தா, ஆல்ரெடி வந்து நம்ம வந்து மாமன்னனில் அவர் திரும்ப ஒரு கேரக்டரை பார்க்கும்போது, அது கொஞ்சம் சீரியஸான கேரக்டரை பார்க்கும்போது நமக்கு ஒரு டிஃப்ரெண்ட் ஃப்ளேவரில் பார்க்கும்போது வடிவேல் இப்படி பண்ணுறாருப்பா அப்படின்ற மாதிரி நமக்கு ரொம்ப நாள் கழிச்சு பார்க்கும்போது ஒரு இது இருந்துச்சு. பட் திரும்ப இந்த நாய்சேகராக இருக்கட்டும், நாய்சேகர் ரிட்டர்ன்ஸ் அந்த படமாக இருக்கட்டும், இந்த படமாக இருக்கட்டும், பட் பழைய பாடி லாங்குவேஜ் பண்ணும்போது நமக்கு செட் ஆகலை. பட் அதே பழைய பாடி லாங்குவேஜ் ஐடியாலஜி வச்சு சுந்தர் சி அவர்கள் இந்த காலத்துக்கு ஏற்ற மாதிரி எப்படி ஒர்க் அவுட் பண்ணியிருக்காரு அப்படின்னா, சில இடங்களில் கண்டிப்பாக ஒர்க் அவுட் ஆச்சுன்னே நம்ம சொல்லியாகணும். படத்தோட ஒன்லைன் பார்த்தீங்கன்னா, ஸ்கூலில் படிக்கிற ஒரு பொண்ணு வந்து திடீர்னு காணாமல் போயிடுறாங்க. அவங்கள தேடி நம்ம கேத்ரின் தெரசா அவர்கள் போலீஸ்கிட்ட கம்ப்ளைண்ட் கொடுக்குறாங்க. ஸோ அந்த போலீஸ் டிபார்ட்மெண்ட்லேருந்து போலீஸ்னு தெரியாத ஒரு ஆளை வந்து ஸ்கூலில் ஒரு டீச்சராக ஜாயின் பண்ணி விடணும் சொல்லி ஒருத்தர் அனுப்புகிறாங்க. ஸோ அந்த பொண்ணை தேடி போய் கிடைக்கிறப்போ பின்னாடி பெரிய கேங் இருக்காங்க. அந்த கேங்கை வந்து என்ன பண்ணாங்க, அந்த பொண்ணு எதுக்காக கொலை பண்ணாங்க அப்படின்றது தான் இந்த கேங்கர் அப்படின்ற ஒரு ஒன்லைன். இந்த படத்தில் நிறைய ரெஃபரன்ஸ் இருக்குது. நம்ம வந்து சுந்தர் சி படம்னா என்ன இருக்க போகுது, பெரிய டிஸ்ட்டாக இருக்க போகுது, பெரிய இதாக இருக்க போகுது, இந்த படத்தில் என்ன இருக்க போகுது அப்படி சொல்லி தான் நம்ம போய் உட்காருவோம். பட் அப்படி போய் உட்கார்ந்தோம் அப்படின்னா சின்ன டிஸ்ட்டு கூட பயங்கர பெருசாக ஒரு டிஸ்ட்டாக நமக்கு தெரிஞ்சிச்சு. படம் ஸ்டார்டிங்கில் ரொம்ப ஸ்லோவாக தான் ஸ்டார்ட் ஆச்சு. ஒவ்வொரு இன்ட்ரோவாக கொடுத்து கதைக்குள்ளே போகும்போது ரொம்பவே சட்டிலாக ரொம்ப டவுனாக தான் ஸ்டார்ட் ஆச்சு. பட் இன்ட்ரோவல் முன்னாடி வர ஒரு சீன்லேருந்து தான் பிக்கப் ஆக ஆரம்பிச்சிச்சு. அப்படி பிக்கப் ஆகி கடைசி கிளைமேக்ஸ் வரைக்கும் ரொம்பவே சூப்பராக ஃபன்னாக என்டர்டெயின்மெண்ட்டாக போச்சுன்னே நம்ம சொல்லலாம். இந்த படத்தில் பார்த்திங்கன்னா நிறைய மணி ஹெய்ஸ்ட் ரெஃபரன்ஸ் இருக்குது. மணி ஹெய்ஸ்ட்னால் அப்படியே படம் கிடையாது. ஸோ அதில் ராபரி பண்ணுற விஷயங்கள்லாம் நமக்கு வரும். வாண்டடாகவே இவர் வந்து சில விஷயங்கள்லாம் அந்த ஃபேக் ஃப்ளாஷ்பேக்னு சொன்னேன் இல்லையா, ஸோ அதெல்லாம் நம்மளை வந்து இந்த லோகேஷ் கனகராஜோட ஐடியாலஜி, லோகேஷ் கனகராஜ் அவர்களை இப்போ இந்த மணி ஹெய்ஸ்ட் பட வெப் சீரிஸ் இருக்குல்ல, அதெல்லாம் நம்ம வாண்டடாக இவங்க நம்மளை மென்ஷன் பண்ணி ஆடியன்ஸ் நம்மளை பேசணும் அப்படின்றதுக்காகவே சுந்தர் சி அவர்கள் சில விஷயங்கள்லாம் இந்த படத்தில் பண்ண மாதிரி இருந்துச்சு. ஸோ நம்ம லாஜிக் இல்லாமல் இது அப்படி இருக்காது இப்படி இருக்குன்னு சொல்லி குறை சொல்லாமல் நம்ம பார்த்தோம்னா கண்டிப்பாக ஆஸ் யூஸ்வல் மதகஜ ராஜா மாதிரி இந்த படம் வந்து ஒரு நல்ல ஃபன்னான என்டர்டெயின் படமாக அமையும். சுந்தர் சி அவர்கள் வடிவேல் அவர்கள் காம்போ வந்து வர்ற காமெடி சீன் வந்து ஒர்க் ஆகிட்டான்னு கேட்டால் கண்டிப்பாக இல்லை. பட் அதையும் தாண்டி சுந்தர் சி அவர்களோட ஸ்க்ரீன் பிளே, சீன்ஸு, அந்த கேங்ஸ்டருக்கு போய் நம்மளை சேர்க்குற விஷயம், அந்த விஷயம்லாம் ரொம்பவே கனெக்டாக இருந்துச்சு. காமெடியை தாண்டி ஒரு கதையாக இருந்துச்சு அப்படின்னு நம்ம சொல்லலாம். இந்த படத்தில் நிறைய பேர் நடிச்சிருக்காங்க. முனிஷ்காந்த் அவர்கள் நடிச்சிருக்காங்க. கேத்ரின் தெரசா ஹீரோயினாக பண்ணியிருக்காங்க. பக்ஸ் அவர்கள் ஒரு டீச்சராக பண்ணியிருக்காங்க. சுந்தர் சி, வடிவேலு, இந்த மாதிரி காளையன் அவர்கள் நடிச்சிருக்காரு. அப்புறம் நம்ம விக்ரம் வேதாள வர சேட்டான் நடிச்சிருக்காரு. இந்த மாதிரி நிறைய பேர் நடிச்சிருக்காங்க. மைம் கோபி அவர்கள் நடிச்சிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி நிறைய பேர் கேஸ்டிங் பண்ணார். அவங்களோட ரோலுமே ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக இந்த படத்தில் ப்ளே ஆச்சுன்னு நம்ம சொல்லலாம். மொத்தத்தில் இந்த படத்தை தேட்டரில் போய் பார்க்கலாமான்னு கேட்டிங்கன்னா, ஃபேமிலியாக கண்டிப்பாக போய் பார்க்கலாம். ஸோ பார்க்கும் பொழுது ஃபேமிலியாக பார்க்கணும். அதாவது பசங்களாக போனாலும் கண்டிப்பாக இந்த படத்தை வந்து ட்ரோல் பண்ணுறதுக்கு தான் உங்களுக்கு மைண்ட் வரும். ஒரு ஃபேமிலியாக போனீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த படம் வந்து அந்த கேடிவியில் நம்ம பழைய சுந்தர் சி படங்கள்லாம் பார்ப்போம் இல்லையா, இப்போ கூட ஆம்பளை படம் போட்டால் ஃபுல்லாக செம்மையாக சிரிச்சிட்டே தான் நான் பார்ப்பேன். ஸோ அந்த மாதிரி அந்த லெவலுக்கு இல்லை. பட் வந்து அந்த பழைய சுந்தர் சி படத்துலாம் நம்ம பார்ப்போம் இல்லையா, கேடிவிலையோ
டிவிலேயோ போடும்போது பார்ப்போம் இல்லையா? ஸோ அந்த ஃபீல் வந்து கண்டிப்பாக ஃபேமிலி ஆடியன்ஸ்க்கு கண்டிப்பாக இந்த படம் வந்து கொடுக்கும். ஸோ இந்த படத்தை பார்த்தவங்க கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதாலும் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.